மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நேற்று முன்தினம் வெளியிட்ட அந்த குரூப் 4க்கான டென்டேட்டிவ் கீவில் ஒரு சில கேள்விகளும் சரி பதிலும் தவறாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கேள்வியில் என்ன தவறுன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, கூற்று ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். காரணம் 1919 ஏப்ரல் 13 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன தவறுனா, ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் அதாவது வீர திருமகன் பட்டத்தை அவர் திறந்திருப்பார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரண் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் கீழே கூற்றும் சரி காரணமும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ப்ரூஃபை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 10th பாடப்புத்தகத்தில் இங்கே பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சரண் வந்திருக்கு. கேள்வியில் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதே சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதில் மிகப்பெரிய இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, தமிழில் தவறாக இருக்குது. மேலே பாருங்கள், 130 கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலத்தில் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர் ஹிஸ் நைட்வுட். சரிங்களா? இதே இது கீழே தமிழில் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் தனது சற்பட்டத்தை துறந்தார். இப்போ நம்ம மாணவர்களாகிய நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தமிழை எடுத்துக்கணுமா இங்கிலீஷை எடுத்துக்கணுமா? தமிழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூற்று என்பது தவறு. ஆங்கிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூற்றும் சரி காரணமும் சரி. ஆன்சர் பி என்பது அவங்க ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்வியை அடிப்படையாக கொண்டுதே ஆன்சர் பியை சரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எது எடுத்துக்கிறது? ஒரு மாணவர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்க, 3 hours டைம் கிடைக்கிது. ஒரு மாணவர் தமிழ்லையும் கேள்வியை படித்து ஆங்கிலத்திலையும் கேள்வியை படித்தோம்னா யாருக்குமே 3 hours என்பது பத்தாது. இந்த கேள்விக்கு நம்ம சேலஞ்சு பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு மக்களாகிய மாணவர்களாகிய நீங்களே முடிவெடுத்துக்குங்க. இது எப்படி பண்ணலாம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.